ஹாய் ஹலோ இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிள் வெஜ் பாயா சௌ பாயா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா 6 முந்திரி எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு சௌ எடுத்துக்கலாம். எடுத்து பீல் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சுக்கலாங்க. 2 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் அரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு பிடி, பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதோடு நம்ம ஊற வச்சுருக்க கசகசாவையும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்து 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் நான். பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு, எண்ணெய் பிதுங்கி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க சௌவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோங்க, தேவையான அளவுக்கு சேர்த்துக்குவோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோன்னா, கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சௌ பாயா ரெடி. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.